Hello friends, welcome to our channel Exam Titans. நாம் இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் மெத்தடு பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இது என்னதுன்னா இது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு எல்லா புக்ஸ்லையும் தனி டாப்பிக்காக இருக்கும். ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் சப் டாபிக் தான் இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னா எக்ஸாமில் கேட்பாங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி டைப்பு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ 2 குழாய் ஒரே நேரத்தில் திரி விட்டால் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும், இல்லாட்டி அதில் லீக்கேஜ் இருக்குது, ஒரு குழாய் 2 லீக்கேஜ் இருக்குன்னா அது எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும், அது இல்லாமல்னா சில ஒரு குழாய் வந்து ஃபில் பண்ணும், இன்னொரு குழாய் எம்டி பண்ணும், அப்போ எவ்வளோ நேரத்தில் டேங்க் ஃபில் ஆகும், இல்லை எவ்வளோ நேரத்தில் டேங்க் வந்து எம்டி ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்கள் மற்றும் 45 நிமிடங்களில் காலி செய்கின்றன எனில் 2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் தொட்டியை காலி செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், கிவன் டேட்டா எழுதிக்கிறோம். கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2 குழாய், ஒரு தொட்டி என்ன பிறகு 2 குழாய் இருக்கான். அதை வந்து ஃபஸ்ட்டு ஏன்ற குழாய் வந்து 30 நிமிஷத்தில் காலி பண்ணுது. பீன்ற குழாய் எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணுதுன்னா பீன்ற குழாய் 45 நிமிஷத்தில் அதை வந்து எம்டி பண்ணிடுது. இப்போ 2 சேர்ந்து தொட்டியை எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும் கேட்குறாங்க. இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எப்படி சால்வ் பண்ணுன்னா இதில் வந்து கான்செப்ட் என்னதுன்னா 2 குழாயுமே எம்டி தான் பண்ணுது. ஆக மொத்தம் ஒர்க்கு அதுதான். ஒர்க்கு வந்து எம்டி பண்ணுறது எவ்வளோ நேரத்தில் மொத்தத்துக்கு எம்டி ஆகுது அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன மெத்தடில் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துருக்கோம். 30 நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அதுக்கு பதிலாக டேப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மென்னு எடுப்போம். அடுத்து வந்து எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க்கு, மென்னு டைமு, எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க்கு, இப்படி தான் எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏன்ற குழாய், இதில் மென்னுன்ற இடத்துல என்ன இருக்குது, ஏன்ற குழாய் இருக்குது. என்ன ஆனது 30 நிமிஷத்தில் எம்டி பண்ணிடுமா. பீன்ற குழாய் எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணிடும், 45 நிமிஷத்தில் எம்டி பண்ணிடும். நம்ம எப்பயுமே என்னென்னு எடுத்துக்கிடுவோம், இதுக்கு எல்சிஎம் நார்மலாக இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, A+B வந்து சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கேட்டுக்கிறது எம்டி பண்ணுறது, கொடுத்துருக்கு கிவன் டேட்டாவும் எம்டி பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதையுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லும்போது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் எதையுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம எடுக்க தேவையில்லை. டைம் அண்ட் ஒர்க்குக்கும் இதுக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு 2க்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் எடுக்கிற இடத்துல இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். இதில் எல்சிஎம் எதை எடுக்கலாம், பெரிய நம்பர்லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 45 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம், 90. அதுலேயே வந்து 30ன்றது அடியாயிரு. ஸோ 90 போல் அந்த ஆரம்பம் எடுத்துக்கலாம். அப்போ 30னா எஃபிஷியன்சி எவ்வளவு 3, இந்த இடத்துல 2. இந்த 2 குழாயும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குழாய் மட்டும் காலி பண்ணுச்சுன்னா 3 மொத்தம் 90 வந்து காலி பண்ணணும். 90 ஆப்பிள் இருக்குது, 90 ஆப்பிள் சாப்பிடணும். இது சாப்பிட்டுச்சுன்னா 3 ஆப்பிள், இது சாப்பிட்டுச்சுன்னா 2 ஆப்பிள், 2 சேர்ந்து 5 ஆப்பிளை காலி பண்ணிடும். அப்போ 2 சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் இதாகும். அப்போ இதையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுமா, 90/5, 90/8, 90/5 = 8. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குழாய்கள் A மற்றும் B ஒரு தொட்டியை 5 மற்றும் 6 மணி நேரத்தில் நிரப்பும். குழாய் C ஆனது அந்த தொட்டியை 12 மணி நேரத்தில் காலி செய்யும். தற்போது எல்லா குழாய்களும் திறந்து விடப்பட்டுள்ள எனில் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து 5 hours ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி B வந்து 6 hours ஃபில் பண்ணுது. C வந்து என்ன பண்ணணும், 12 hours ஆனால் எம்டி பண்ணுது. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம எல்லாம் ஒர்க்கு என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னு அதாவது ஒர்க்கு வந்து காலி பண்ணுறது, டேங்கை வந்து எம்டி பண்ணணும்.
அப்போ நம்ம எல்லாமே ஒரே ஒரே யூனிட்டை வச்சு எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு குழாய் ஃபில் பண்ணுது, ஒரு குழாய் எம்டி பண்ணுது. அப்போ இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, அதே மெத்தட் தான் வழக்கம் போல். இப்போ ஏபிசி எழுதிக்கிறோம். ஏ வந்து 5 ஹவர்ஸு, பி வந்து 6 ஹவர்ஸு, சி வந்து 12 ஹவர்ஸ். ஆனால் இது ரெண்டும் ஃபில் பண்ணுது. அப்போ நம்ம என்ன வச்சுக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இது ஒன்று மட்டும் எம்டி பண்ணுது. அப்போ நம்ம முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் போட்டுக்கிறோம். இது வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாது. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ இதுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும், 60 எடுக்கலாமா? ஏன்னா 60ன்றது 5லே அடி ஆகும், 6லே அடி ஆகும், 12லே அடி ஆகும். அப்போ 12 60, 6 × 10 60, 12 × 5 60. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து மொத்தம் 60 வேலை இருக்குது, இது 12 வேலை பார்க்கும், இது 10 வேலை பார்க்கும், இது 5 வேலையை கெடுத்து விடும். அதான் அர்த்தம். ஏன்னா இது வந்து எம்டி பண்ணுது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம சிம்பிள் வந்து மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். இதை வச்சு எதுவுமே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவே வேணாம். இந்த நெகட்டிவ் வர டேர்ம்ஸ் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுது, இப்போ மொத்தத்துக்கு இந்த 3 குழாய் அட் அ டயத்தில் திறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இது வந்து 10 + 12 22 வேலை பார்த்துரும். இந்த குழாயை சேர்ந்து திறக்கிறப்ப -5 ஆயிரும். அப்போ 22 - 5 எவ்வளவு, 17. பாசிட்டிவ்ல தானே வருது. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ சில கொஸ்டின்ஸில் டேங்க் வந்து எம்டி ஆகுமா இல்லை ஃபில் ஆகுமான்னு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துலையோ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், சிம்பிள், ஆட்டோமேட்டிக்காக டேங்க் வந்து காலி ஆயிரும். அதுவே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டேங்க்கு ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் நம்ம இந்த இடத்துல 12, 10, -5 வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளை சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 23 இருக்குது, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இது 22, இந்த இடத்துல இந்த இடத்துல 23. அப்போ மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு -1 வந்துடும். இந்த இடத்துல -1 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ என்ன ஆயிரும், நம்ம இதையும் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, டேங்க் வந்து எம்டி ஆயிரும், இல்லை 1 ஹவரில் எம்டி ஆயிரும் மட்டும் அர்த்தம். அவ்வளோதான். வேறு எந்த இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம்ஸுமே கிடையாது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வருது, 12 + 10 22 - 5 17. அப்போது ஆன்சர் இன்னும் எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும்னா 60 / 17. இவ்வளோ ஹவர்ஸில் வந்து டேங்க் வந்து ஃபில் ஆயிடும். இதை இன்னமும் சிம்பிளிஃபை எழுதலாம்னா எப்படி எழுதலாம்னா, 17 இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்படி கலப்பு பின்னமாக தான் வரும். ஏன்னா இது வந்து இதாக ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்குது, அடிக்க முடியாது. 4 117 51 மிச்சம் 9 / 17 ஹவர்ஸ். ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஓகேவா? இப்படி தான் இந்த மாதிரி அதாவது ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஃபில் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்கிடுவோம், எம்டி ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதில் வேறு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேர்மே கிடையாது. இவ்வளோ நேரம் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், கிவன் டேட்டா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும், 6 ஹவரில் ஃபில். பி வந்து 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடுது, 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். 2 குழாயிலும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு 2 ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஓப்பனில் இருந்திருக்கு, 2 ஹவர்ஸ் ஓப்பன். அப்புறம் அதுக்கப்புறம் ஏ குழாய் ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பி மட்டும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2ஆம் ஜாயினிங் லிவிங் மெத்தட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறோம். இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்து 6 ஹவரில் ஃபில் பண்ணுது, பி வந்து 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. இது கேல்சியம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும், இது இந்த 2 பெரிய நம்பர் வச்சு மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம், 24 வருது. அப்போ 6 4 24, M3 24. இப்போ என்ன அர்த்தம்னா, 2 குழாயும் சேர்ந்து ஒர்க் ஆச்சுன்னா மொத்தம் 7 ஒர்க்கு பார்க்கும். ஏ + பி சேர்ந்து 7 ஒர்க்கு பார்க்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரியும், 1 ஹவரில் 7 ஒர்க்கு பார்க்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஹவர்ஸ்க்கு 2 குழாயும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நமக்கு இது எழுத தேவையில்லை. 2 ஹவர்ஸ்க்கு இந்த 2 குழாயும் சேர்ந்து, இப்போ நார்மலாக ஏ + பி சேர்ந்துச்சுன்னா 7 ஒர்க்கு முடிஞ்சிடும். இது ஏ, இது பி, 7 ஒர்க்கு முடிஞ்சிடும்.
இப்போ வந்து ஒரு ஏ ப்ளஸ் பியும் 1 ஹவருக்கு வேலை வந்துச்சுன்னா 7 ஒர்க் முடிஞ்சிடும். 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்குன்னா அப்போ 14 ஒர்க்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். மொத்தம் 14 ஒர்க்கு முடிஞ்சு இப்போ முடிய 14 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. மொத்தம் ஒர்க் வந்து 24. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா வெறும் ஏ க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பி மட்டும் தான் ஒர்க் பண்ண போகுது. அப்போ என்ன அர்த்தம், ஏ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா பி மட்டும், அது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆக போகுது நம்மளுக்கு தெரியல. அப்போ 3 இந்த இதுதான் ஃபில் ஆக போகுது, ஆனால் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. எக்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ 3x = ப்ளஸ் 14 அங்கிட்டு போகும், -14 வரும். அப்போ 24 - 14, 3x = 10, x = 10/3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் மோரார்லெஸ் சேம் மெத்தடில் தான் இருக்கும். அந்த இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து பாசிட்டிவ், அந்த எம்டி பண்ணுதுன்னா நெகட்டிவாக போடுவோம், ஃபில் பண்ணுதுன்னா பாசிட்டிவாக போடுவோம். இது ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரென்ஸு, மிச்சபடி எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட் சம்ஸு ப்ராக்டிஸ் செட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் அதில் சால்வ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் லெவலில் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது குரூப் டி NTPC ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே NTPCக்கும் குரூப் டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டி எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஐ பட்டனில் தர்றேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.